அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி முட்டை குழம்பு நல்லா டேஸ்ட்டாக எம்மியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல நம்ம மசால் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சின்ன வெங்காயம், அது கூடவே கருவேப்பிலை, வரமிளகா ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை, கிராம்பு, சோம்பு 3 ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகணுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் பூண்டு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசம் ஓரளவுக்கு போகணுங்க. அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது கூட எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணுங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பெப்பர் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பேனுக்கு அடியில் வச்சு ஆற வச்சுக்கோங்க. இப்போ இது ஆறிட்டு இருக்கட்டுங்க. நம்ம இப்போ ஆம்லெட் ரெடி பண்ணிடலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 முட்டையை உடைச்சி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், பெப்பர், மிளகாத்தூள், சால்ட்டு எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறையா ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம குழம்புல நிறையா சால்ட் இருக்கும், காரம் இருக்கும் அப்படிங்கிறங்காட்டி நம்ம இதில் கம்மி பண்ணியிருக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு கலந்து வச்சுருக்கிற ஆம்லெட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சுற்றி எண்ணெய் போட்டுக்கோங்க. ஆம்லெட் ஓரளவுக்கு ரெடி ஆனதும் பின்னாடி திருப்பி போட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ மசாலா அரைச்சிடலாங்க. தேவையான அளவு தேங்காயை சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு ரெடி பண்ணிக்கலாங்க. குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா எண்ணெய், கடுகு, சோம்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, முட்டை, அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலா, உப்பு, மல்லி இலை. முட்டை பார்த்திங்க அப்படின்னா 4 முட்டை வேக வச்சு எடுத்துருக்குதுங்க. ஒரு முட்டை உடைச்சி அதுக்கப்புறம் 3 முட்டை ஆம்லெட்டில் ஆட் பண்ணியிருக்குதுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறம் ஆகணுங்க. பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சம் கொதித்ததும் மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா குழம்பு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது குழம்பு கொஞ்ச நேரம் கொதிச்சிருச்சு. நம்ம 4 முட்டையை வேக வச்சு எடுத்துருக்குதுங்க. அந்த 4 முட்டையை உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. வேக வச்ச முட்டையை ஆஃபாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிருக்குதுங்க. உடச்சி ஊற்றிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க.
ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆம்லெட்டை பீஸாக கட் பண்ணி அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் கொதிச்சா போதுங்க. அப்போ தான் குழம்புல நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஊறி நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ மல்லி இலை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்ல டேஸ்டான முட்டை குழம்பு ரெடி. எப்பயும் ஒரே மாதிரி முட்டை குழம்பு செய்கிறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.